மக்களே வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் வந்து இந்த அர்ச்சனா அவர்களுக்கு வந்து ஆர்மி பேஜ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றுக்கு வந்து 12,000, இன்னொன்றுக்கு வந்து 35,000, இன்னொன்று வந்து ஃபேஸ்புக்கில் குரூப்பு 25,000 இன்னும் வச்சுருந்தாங்க. அந்த அத்தனை பேச்சில் இருந்த பேர், அந்த பேரை வந்து மாற்றிட்டாங்க. அந்த அர்ச்சனான்ற பேரை டிலீட் பண்ணிட்டாங்க. அந்த 3ல் ஒன்று முத்துக்குமரன் ஆர்மின்னு மாறி இருக்கு. இன்னும் 2 வந்து வேற சினிமா வேற இந்த இதுகளுக்கு வந்து மாற்றிட்டாங்க. அர்ச்சனா என்ற ஃபோட்டோவை டிலீட் பண்ணியாச்சு, அர்ச்சனாவோட பேரை மாற்றியாச்சு, அப்படியே மாறியாச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, பல வருடங்களாக மாட்டுப்படாத ஒரு போலியில் பல போலிகளை மக்களை ஏமாற்றி கொண்டிருந்ததுகளை இந்த முதல்வன் படம் இருக்குல்ல, அந்த முதல்வன் படத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்கள் அந்த ஒரு நாள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் பல வருடங்களாக ஊழல் பண்ண மக்களை ஏமாத்தின கேடுகட்ட குப்பைங்களை அந்த படத்துல சொல்றேன். அந்த கேடுகட்ட குப்பைகளை வந்து அந்த துரோகிகளை, மக்களுக்கு துரோகம் பண்ணவர்களை மக்கள் காசுல சாப்பிட்டு நல்லா உடம்ப வளர்த்து நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தவங்களை முதல்வன் அர்ஜுன் அவர்கள் வந்து கைது பண்ணி வேலையை விட்டு நீக்கி சம்பவம் பண்ணியிருப்பாரு, மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. எவ்ரிபடி அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க முத்துக்குமரன் அப்படின்ற ஒருத்தருடைய வெற்றி, அந்த நபருக்கு மக்கள் போடுகின்ற ஓட், முத்துக்கு கிடைக்கிற சப்போர்ட் வந்து பல முதலைகளையும் பல நச்சு பாம்புகளையும் அவங்களுடைய வாயாலேயே இங்க பாரு என்னுடைய விஷத்தன்மையை அப்படின்ற மாதிரி வெளிச்சம் போட காமித்து கொண்டிருக்கு. முத்துக்குமரன் பண்ண சம்பவங்களை போல இப்படி ஒரு சம்பவங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் நடக்கல. பிக் பாஸ்குள்ள போனதுகளே சத்தமா இருக்கிற இடம் தெரியாம வந்தோமா, காசை வாங்கினோமா, தின்னோமா, வெளியில போனோமான் இருக்கேக்குள்ள ஒரு வருடமா மாட்டுப்படாத பல போலி முகங்களை முத்துக்குமரன் அவருடைய சம்பவங்கள், அவருடைய உண்மைத்தன்மை வந்து இப்படிப்பட்ட பல போலிகளை வெளிச்சம் போட்டு காமிப்பதுதான் முத்துவோட உண்மைக்கு இருக்கின்ற, நேர்மைக்கு இருக்கின்ற, திறமைக்கு இருக்கின்ற, உழைப்புக்கு இருக்கின்ற சக்தியோட வெளிப்பாடு தரமா இருக்கு. சோ மக்களின் குரல் முத்துக்குமரன் 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 ஒழிக்க ஒழிக்க அர்ச்சனா விஷ்ணுவை போன்ற போலிகள், அதாவது காசை வச்சு மக்களை எப்படி மாத்தலாம், மக்கள் அதாவது வெற்றி வாய்ப்புகளை பறிக்கலாம், நேப்பட்டிசம், குரூப்பிசம், ஃபேவரிசம் பண்ணலாம், தமிழர்களை ஒழிக்கலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த இந்த போலிகளை, சொல்லப்போன துரோகிகளை முத்துக்குமரன் என்ற பெயர் வந்து வெளிச்சம் போட்டு காமிப்பது தரத்திலும் தரம், சிறப்பிலும் சிறப்பு. இதுதான் இன்னைக்கு சம்பவம். எத்தனை பேர் கதறாங்க அப்படின்னு பாருங்க. வீட்டுக்குள்ள ராயன், பவித்ரா முத்து 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 அருண் முதுகுல குத்துறான். அவன் நல்லவன் மாதிரி நடிச்சாலும் அவன் கெட்டவன் தான். சரியா, அவன் நேத்தே பார்த்துருப்பீங்க எபிசோட்ல. அவ்வளவு வன்மம் இருக்கு. ஆனா என்ன பண்றது, முத்துவை எதிர்த்தா நீ செத்த, முத்துவை தொட்டா நீ கெட்ட, இதுதான் உண்மை. அப்ப என்ன பண்றது, போலியான ஒரு சிரிப்பை வச்சுக்கொண்டு முத்துவை பத்தி ஒரு தப்பான எண்ணத்தை வன்மத்துல திரியிறான். அப்ப உள்ளுக்குள்ள முத்துவை நேராவும் எதிர்க்க முடியல, இல்ல அப்படின்னா எதிர்க்காவும் இருக்க முடியல. முத்து 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 உள்ளுக்குள்ள பைத்தியம் பிடிச்சி தெரியுது ஒரு கூட்டம். வெளியில வந்து போன சீசன் போனதுகள் எல்லாம் 50 லட்சம் வாங்கினோமா, பிரதீப் பேர்ல கிடைச்ச பிச்சையோட வச்சிருந்தோமா, அந்த பிச்சையை வச்சு நம்ம தின்னோமா, பிழைச்சோமான்னு இல்லாம அந்த அப்போ மாட்டுப்படாத எல்லாத்தையும் இப்ப முத்துக்குமரன் என்ற வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு பாருங்க. முத்துக்குமரன் தரத்திலும் தரம், சிறப்பிலும் சிறப்பு. குமரா பவர்ல பேர்ல இருக்குல்ல, சக்தி இல்ல, இதுதான் முத்துக்குமரன். வேற மாதிரி இருக்கு மக்களே. குமரன் வெற்றிய எவனாலையும் தடுக்க முடியாது. இவர் சாதாரண குமரன் இல்ல, முத்துக்குமரன். குமரா குமரா குமரா. மக்களே, முத்துக்குமரன் அவர்களுக்கு ஹாட்ஸ்டார்ல ஓட்ட போடுங்க. ஹாட்ஸ்டார்ல ஓட்ட போட்டுட்டு மிஸ்கால் ஓட்ட போடுங்க. மிஸ்கால் ஓட்ட போட்டுட்டு தமிழ் கிளிட்ஸ் அன்அபிஷியல் அதுலயும் உங்களுடைய ஓட்ட போடுங்க. பல பேருக்கு ஓட்ட போட சொல்லுங்க. இப்பவே இப்படி கதறானுங்க. 19ஆம் தேதி உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியல, மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. நன்றி.